குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ 7ஆம் வகுப்பு அழகு 2ல் செகண்ட் டைமில் மின்னோட்டவியல் பாடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நிறைய பார்த்தாச்சு. என்னென்ன மின்னோட்டம் அப்படிங்கன்னா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் மரபு மின்னோட்டம், எலக்ட்ரான் ஓட்டம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் மின்னோட்டத்தை அளவிடுதல், அம்மீட்டர் வச்சு எப்படி அளக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் மின்னழுத்த வேறுபாடு, வோல்ட், அது பார்த்தோம் எப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் மின் கடத்து திறன் மற்றும் மின் எதிர்ப்பு திறன், மின் தடை எண், அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் மின்னோட்டத்திற்கும் நீரோட்டத்திற்குமான ஒப்புமை இது பார்த்தோம். மின்னோட்டத்தை நீரோட்டத்தை எப்படி நம்ம ஒப்பிட்டு சரி பண்றது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம மின் கலன்கள் இருக்கு பார்த்தீங்களா, பேட்டரி, அதை பத்தி பார்த்தோம். அதை உருவாக்கக்கூடிய மின்கலன்களை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். அதோட வகைகள் முதற்கொண்டு பார்த்தோம். முதன்மை மின்கலன்கள் மற்றும் துணை மின்கலன்கள் என்ன, அதோட வேறுபாடுகள்லாம் என்ன அப்படிங்கறத பத்திலாம் நம்ம பழைய இதில் என்ன பண்ணோம் பார்த்தோம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மின்கல அடுக்கு அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது 2.34 இருக்கு பார்த்தீங்களா, இந்த மின்கல அடுக்கு. அதாவது இதை வந்து ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பேட்டரிஸ்ன்னு சொல்லுவாங்க. பேட்டரி அப்படின்னா சாதாரண மின்கலம் தான் சொல்லுவோம். ஆனா மின்கல அடுக்கத்தான் என்ன சொல்றாங்க, பேட்டரி அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்து நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம்னா என்ன தெரியுது அப்படின்னா, குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான கருவிகளின் தொகுப்பு. குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான கருவிகளின் தொகுப்பு. அதாவது கரெக்டா மின்கல அடுக்குக்கு என்ன உதாரணம் சொல்லலாம் பார்த்தா, நம்ம டார்ச் லைட்ல எல்லாம் 2 பேட்டரி 3 பேட்டரி தொடர்ச்சியா போடுவோம்ல. டார்ச் லைட்ல இருக்கட்டும், ஒரு டிரான்சிஸ்டர் ரேடியோவில் இருக்கட்டும், ஒரு பேட்டரி போட மாட்டோம். 2 பேட்டரி 3 பேட்டரி நம்ம என்ன பண்ணுவோம், கண்டினியூஸா போடுவோம். அதுக்கு பேர் தான் மின்கல அடுக்கு. அதாவது தொடர்ச்சியா போடுறது, தொகுப்பா போடுறது. அதான் என்ன சொல்றாங்க, சுற்றில் எலக்ட்ரான்களின் ஓட்டத்தை உருவாக்கவல்ல வேதிவினைகளை உருவாக்கும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மின்கலன்களின் தொகுப்பே மின்கல அடுக்காகும். சரிங்களா, ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மின்கலன்களின் தொகுப்பு. ஒன்றுக்கு மேற்பட்ட மின்கலனின் தொகுப்பு தான் எனது மின்கல அடுக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஏற்கனவே மின்கலன்களை பத்தி நிறைய டீட்டெயிலா பார்த்துட்டோம். அதே தான் இங்கேயும் சொல்றாங்க. மின்கல அடுக்குல என்னென்ன 3 அடிப்படை பாகங்களை கொண்டது. என்னென்ன கொண்டாங்க, ஆனோடு, கேத்தோடு மற்றும் ஒரு வகையான மின்பகு திரவம், அதாவது மின்பகுளி. மின்பகுளி ரொம்ப முக்கியம். பேட்டரினாலே இந்த 3 தான். ஒன்னு ஆனோடு, கேத்தோடு. அதாவது ஆனோடுனா நேர்மின்வாய், கேத்தோடுனா எதிர்மின்வாய். இது வந்து ஆனோடு வந்து காப்பர்ல வரும், கேத்தோடு வந்து துத்தநாகத்துல வரும். மின்பகு திரவம், மின்பகுளி. மின்பகுளி வந்து அம்மோனியம் குளோரைட்ல வரும். சரிங்களா, இது 3 தான் பேட்டரியை பொறுத்தவரை முக்கியம். இது 3 இருந்தா தான் பேட்டரி அந்த மின்கலத்தால எதை உருவாக்க முடியும், எலக்ட்ரான்களே உருவாக்க முடியும். அந்த எலக்ட்ரான்கள் ஃப்ளோவை உருவாக்க முடியும், அதாவது மின்னோட்டத்தை உருவாக்க முடியும். சரிங்களா, மின்பகு திரவம் என்பது ஆனோடு மற்றும் கேத்தோடு வேதிவினை புரியும் ஒரு திரவம் ஆகும். இப்ப நம்ம இந்த மின்கல அடுக்கின் கண்டுபிடிப்பு, இன்வென்ஷன் ஆஃப் த பேட்டரி. இந்த மின்கலக்கு யார் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது, லூயி கால்வானி ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் பண்ணிட்டு இருந்தார். அவர் ஏதோ சம்திங் ஒரு ஆராய்ச்சி கூடத்துல ஏதோ ஒரு சோதனைகள் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் சில கொள்கை முடிவுகளை வெளியிட்டாரு. ஆனா அது வந்து கரெக்டான மின்கலக்கு அவர் கண்டுபிடிக்கல. ஆனா அதுக்கப்புறம் அவர் பின்பற்றி வந்த அவருடைய மாணவர் அலெக்சாண்டர் வோல்டோ இருக்கார்ல, இவர் தான் என்ன பண்ணாரு, அவரோட கொள்கையை வச்சு அவர் சொன்னதுல சில கருத்துக்களை எடுத்துக்கிட்டு சில பல ஆராய்ச்சிகளை பண்ணி அந்த மின்கலத்தை கண்டுபிடிச்சார், பேட்டரியை கண்டுபிடிச்சார். இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த நவீன பேட்டரி நம்மகிட்ட இருக்குல்ல, நிறைய பேட்டரி, வாட்சுக்கு போடுறது, ரிமோட்டுக்கு போடுறது, எல்லாத்துக்கும் செல்போனுக்கு போடுறது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பேட்டரியோட முதல் நவீன கண்டுபிடிப்புகளை முக்கியமா செஞ்சவர் யாருன்னா இந்த அலெக்சாண்ட்ரோ வோல்டோ. அதனாலதான் நம்ம இப்ப மின்னழுத்த வேறுபாடோட அழகை கூட நம்ம எதுன்னு குறிப்பிடுறோம், வோல்ட்னு குறிப்பிடுறோம். கரண்ட்டை வோல்ட்னு சொல்றோம்ல, எதுக்காக வோல்ட்னு சொல்றோம்னா இவரை வச்சுட்டேன். இந்த அலெக்சாண்ட்ரோ வோல்டோக்கு நம்ம மரியாதை கொடுக்கறதுக்காகத்தான் அந்த வோல்ட் அப்படிங்கறத நம்ம அழகா வச்சிருக்கோம். அவரோட பேரத்தை நம்ம அழகா வச்சிருக்கோம், மின்னழுத்த வேறுபாட்டுக்கு. சரிங்களா, இது இவரோட கண்டுபிடிப்பு. லூயி கால்வானி என்ன பண்ணார் அப்படிங்கறதெல்லாம் இங்க டீட்டெயிலா போட்டிருக்காங்க. அது நீங்க லைட்டா ஓரளவுக்கு வாட்ச் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதாவது ஒரு ஒரு பல சோதனைகள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு தவளையோட, இறந்து போன தவளையோட கால்கள் வந்து துடிக்கிறத பார்த்தாரு சோதனைகள் இருக்கும்போது. அப்போ ஒரு கரண்ட் பாஸ் ஆகிறத கண்டுபிடிச்சாரு. அப்போ அந்த கரண்ட் பாஸ் ஆகிறது எதனால அப்படிங்கறத அவர் வந்து இந்த வோல்டா மின்கலத்தில் இருக்கக்கூடிய திரவம் அப்படிங்கறத சொன்னாரு. அதுக்கப்புறம் அந்த தவளையில் இருக்கக்கூடிய ஒரு மின்சாரமும் அதற்கு காரணம் அப்படிங்கறது இதையும் வச்சாரு. ஆனா தெளிவா வச்சது வந்து யார் வச்சாருன்னா அலெக்சாண்டர் வோல்டோ. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த வோல்டா திரவத்தில் கரைந்துள்ள வேறுபட்ட உலோகங்களை தவளையின் காலின் துலங்களுக்கு காரணம் என எடுகோலாக கொண்டார். இதை வச்சுட்டு அவர் என்ன பண்ணாரு, அந்த மின்கலத்தை கண்டுபிடிச்சாரு. இதோட மின்கலத்தை எப்படி கண்டுபிடிச்சாருங்கிறது நான் உங்களுக்கு ஒரு படத்தை வச்சு சொல்றேன், உங்களுக்கு புரியும் பாருங்க. லூயி கால்வானி வந்து நிறைய சோதனைகள் செஞ்சாலும் நம்ம அலெக்சாண்டர் வோல்டோ தான் இந்த அமைப்பை வச்சு என்ன பண்ணாரு, ஒரு சோதனை செஞ்சார். இது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதுல வந்து இது மைனஸ் குறி, இது பிளஸ் குறி, இது மின்கல அடுக்கு. அந்த காலத்துல எப்படி சோதனைகள் செஞ்சாருன்னு சொல்றோம்.
இது வந்து என்ன அப்படின்னா ஜிங்க். இந்த இருக்குல்ல வெள்ளை கலர் தெரியல, இது வந்து ஜிங்க், இது வந்து காப்பர். ஜிங்க் காப்பர் வரிசையா அடுக்கு இருக்கும். இந்த மாதிரி தகடுகளை வச்சு அவர் சோதனை என்ன பண்ணாரு. இந்த ஜிங்க்குக்கும் காப்பருக்கும் நடுவுல இருக்கு பாத்தீங்களா, இங்க வந்து ஒரு துணி வச்சிருந்தாரு, உவர் துணி. அதாவது நல்ல உப்புல நினைச்ச உப்பு வாட்டர்ல சால்ட் வாட்டர்ல நன்றாக நினைக்கப்பட்ட ஒரு துணியை வந்து இந்த துத்தநாகத்துக்கும் இந்த காப்பருக்கும் இடையில வச்சாரு. அப்படி வைக்கும் பொழுது என்ன ஆச்சு, வேதிவினைகள் உள்ள நடந்து என்ன உருவாச்சுன்னா எலக்ட்ரான்கள் உருவாச்சு. எலக்ட்ரான்கள் என்ன ஒண்ணு, உருவாகிற எலக்ட்ரான்கள் எப்போதுமே இங்க இருந்து மேல போகும். ஆக்சுவலா இங்க இருந்து தான் மேல போகும். அதாவது எதிர்மின் முனையில இருந்து நேர்மின் முனைக்கு எலக்ட்ரான்கள் போகும். ஆனா இங்க நடுவில் இருக்கக்கூடிய அந்த உலக துணி இருக்கு பாத்தீங்களா, அந்த துணியை வச்சதுனால என்ன ஆச்சு, போகாது. அப்ப போகாம இருக்கும்போது என்ன ஆகும், நம்ம இங்க தனியா ஒரு வயர் போடுவோம் பாத்தீங்களா, ஒரு வயர் போட்டதான் என்ன ஆகும், பேட்டரி வந்து எப்பவுமே சும்மா ஒர்க்கே ஆகாது. இங்க எதிர்மின் முனையிலிருந்து நேர்மின் முனைக்கு நம்ம என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணாதான் என்ன ஆகும், மின்னோட்டம் பாயும். அப்ப இந்த அடுக்கத்தான் அவர் என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் அலெக்சாண்டர் வால்டோ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாரு. இந்த மாதிரி ஒரு அமைப்பை இப்படி இருக்கும், இதுலதான் இப்படி போகுது அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து ஃபர்ஸ்ட் சொன்னவர் யாருன்னு கேட்டா அலெக்சாண்ட்ரோ வால்டோ. இந்த மாதிரியான ஒரு மின்களை அடுக்க வச்சுதான் அவர் சொன்னாரு. இந்த இப்ப பாத்தீங்கன்னா இது பாத்தீங்களா, அலெக்சாண்டர் வால்டோ அந்த காலத்துல வந்து இந்த பார்த்தீங்களா, இதுதான் பேட்டரி. இது ஒரு பழைய காலத்து பேட்டரி. இந்த பேட்டரி வச்சுதான் அவர் என்ன பண்ணாரு, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அவர் என்ன பண்ணாரு சொன்னாரு. புரியுதுங்களா? நான் ஒரு படம் சும்மா வரைஞ்சிருக்கேன், ஒரு பேட்டரி படம் வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு தெரியறதுக்காண்டி சொல்றேன். இது பிளஸ், இந்த மாதிரி ஒரு முனை இருக்குன்னா இது பிளஸ், இந்த மாதிரி கீழே இருக்கக்கூடியது மைனஸ். பிளஸ் முனை எப்போதுமே கேத்தோடுன்னு சொல்லுவோம், மைனஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஆனோடுன்னு சொல்லுவோம். கேத்தோட், ஆனோட். இது எதிர்மின் முனை, இது நேர்மின் முனை. உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா உடச்சு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு கருப்பு கலர்ல தண்டு இருக்கும். நடுவுல வந்து என்ன இருக்கு, ஒரு கார்பன் தண்டு இருக்கும். இந்த பேட்டரியில கார்பன் கருப்பு கலர்ல இருக்கும் பாத்தீங்களா, அதை சுத்தி என்ன இருக்கும், ஒரு பசை மாதிரியான ஒரு திரவம் இருக்கும். பசை மாதிரி பசையாகவும் இருக்கும், பேஸ்ட் மாதிரி இருக்கும். அதான் மின்பகுளி. இங்க வந்து மின்பகுளி வந்து தண்ணியா இருக்காது, அதான் அம்மோனியம் குளோரைடு. அந்த அம்மோனியம் குளோரைடு இந்த இருக்கு பாத்தீங்களா சார், இது இருக்குல்ல, அதான் அம்மோனியம் குளோரைடு. இது வந்து என்னது, கரிமம் MnO2 பிளஸ் மரக்கரி, அதாவது மேங்கனீஸ் டை ஆக்சைடு பிளஸ் மரக்கரி. இதை சுத்தி இந்த கார்பன் தண்டை சுத்தி இருக்கக்கூடியது மேங்கனீஸ் டை ஆக்சைடு பிளஸ் மரக்கரி. அதுக்கு மேல இருக்கக்கூடியது எலக்ட்ரோலைட், மின்பகுளி. சரிங்களா? இதுதான் அமைப்பு. இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் பொழுது என்ன செய்யப்படுது, நம்ம வயரை இணைக்கும் பொழுது என்ன நடக்கும், ஒரு வேதி மாற்றம் வந்து நிகழும். வேதி மாற்றம் நிகழ்ந்து அந்த இருக்கக்கூடிய அந்த வேதி ஆற்றலானது மின்னாற்றலாக மாற்றப்படுகிறது. எப்படி மாற்றப்படும்னா, எலக்ட்ரான்கள் உருவாகும். எலக்ட்ரான்கள் எப்படி, இந்த எலக்ட்ரான்கள் உருவாகக்கூடிய எலக்ட்ரான்கள் இந்த துத்தநாகம் இருக்குல்ல, இந்த துத்தநாக முனையில தான் உருவாகும். அதாவது ஆனோடு எதிர்மின் முனையில தான் உருவாகும். இங்க இருந்தா எலக்ட்ரான்கள் உருவாகி இங்க போகும். எதிர்மின் முனையில இருந்து எலக்ட்ரான்கள் உருவாகி எங்க போகும், நேர்மின் முனைக்கு போகும். சரிங்களா? இந்த ஃப்ளோவுக்கு பேர் தான் மின்னோட்டம் அப்படிங்கிறது. இந்த ஃப்ளோ எப்ப உருவாகுதுன்னா இந்த மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிறது, அதோட அமைப்புல தான் உருவாகுது. நம்ம வயரை இணைக்கும் பொழுதுதான் உருவாகும். வயரை எடுத்துட்டா பேட்டரி அப்படிதான் இருக்கும். அது இருக்கக்கூடிய எந்த மின்னோட்டத்தையும் உற்பத்தி பண்ணாது, எலக்ட்ரான்கள் ஓட்ட நிகழாது. நம்ம கனெக்ஷன் கொடுக்கும் பொழுதுங்க, அந்த மின்கலனுக்கு இணைச்சு கனெக்ஷன் கொடுக்கும் பொழுதுதான் என்ன ஆகும், அந்த எலக்ட்ரான் ஃப்ளோ நடக்கும். சோ நீங்க முக்கியமா 3 தெரிஞ்சுக்கணும். பிளஸ் மேல இருக்கிறது கேப்பர், அது வந்து கேத்தோட். கீழே இருக்கிறது வந்து துத்தநாகம், அது வந்து ஆனோட். உங்க புக்ல தப்பா கொடுத்துருக்காங்க, அந்த கேத்தோட ஆனோட பிளஸ் மைனஸ் தப்பா கொடுத்துருக்காங்க, அதை நீங்க பாத்துங்க. ஆக்சுவலா ஆனோடு தான் மைனஸ், கேத்தோடு தான் பிளஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள இருக்கிறது என்ன, கார்பன் தண்டு நேர்மின் முனையா செயல்படும், துத்தநாகம் எதிர்மின் முனையா செயல்படும். கார்பன் துண்டு பக்கத்துல இருக்கக்கூடியது என்னது, மேங்கனீஸ் டை ஆக்சைடும் மரக்கரியும். அந்த மின்பகுளியா செயல்படக்கூடியது எது அப்படின்னா, பேஸ்ட் வந்து மாதிரி இருக்குது, அம்மோனியம் குளோரைடு. இதுதான் ஒரு பேட்டரியோட அமைப்பு. எப்படி இந்த பேட்டரியில கரண்ட் உற்பத்தி ஆகுதுங்கிறத இப்போ ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், தெளிவா தெரிஞ்சிட்டோம். இதை கண்டுபிடிச்சது அலெக்சாண்ட்ரோ வால்டோ. அவங்க புக்ல தப்பா கொடுத்துருக்காங்க, ஆனோடுக்கு பிளஸ் கொடுத்துருக்காங்க, கேத்தோடுக்கு மைனஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து மைனஸ் பிளஸ் நீங்க மாத்திக்கிங்க. சரிங்களா? இதுதான் பேட்டரி உருவாயிருச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா மின்சாவி. மின்சாவினா சுவிட்ச். நம்ம கரண்ட் பாஸ் ஆகும்போது நம்ம ஆன் ஆஃபுக்கு சுவிட்ச் யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு பேர் தான் என்னது, எலக்ட்ரிக் சுவிட்ச். சரிங்களா? இது எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னா, நம்ம ஒரு பாதையில மின்னோட்டத்தை அனுமதிக்கவும் மின்சாரத்தை நிறுத்தவும் பயன்படுவோம். நம்ம ஏற்கனவே இதுல பாத்தீங்கன்னா இங்க மின் சாவி இருக்கு பாத்தீங்களா, படம் வரைஞ்சிருக்கேன் பாத்தீங்களா. இந்த மின் சாவி இது வந்து திறந்தது, ஆஃப்ல இருக்கு. சரிங்களா? இதை ஆன் பண்ணணும்னா எப்படி பண்ணணும், இது ஒரு இதுன்னு வச்சுங்களேன், இது ஒரு பயர்னு வச்சுங்களேன், இப்படி போடுவோம். இது வந்து என்னது, ஆன். இது வந்து என்னது, ஆஃப். இது மின் சாவி. மின் சாவி எதுக்கு பயன்படும், ஒரு மின்சாரத்தை, ஒரு மின்னோட்டத்தை நிறுத்தவோ அல்லது அனுமதிக்கவோ தான் இந்த மின்சாவி பயன்படும். அதுதான் உங்க புக்ல சொல்லியிருக்காங்க.
இதை வாட்சி பார்த்ததுல உங்களுக்கு தெரியும். அதில் டீட்டெயிலாக சொல்றது இங்கே இருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு மின் சுற்றில் மின்னோட்டத்தை பாயச் செய்யவும் நிறுத்தவும் மின்சாவியை பயன்படுத்தலாம். வீட்டு மின்சாதனங்களை இயங்கச் செய்யவும் நிறுத்தவும் பல்வேறு வகையான மின்சாவிகளை பயன்படுத்தி இருப்பீர்கள். மின்சாதனங்களை எளிதாகவும் பாதுகாப்பும் இயங்கச் செய்யவும் நிறுத்தவும் மின்சாவிகளானது உதவுகிறது. சரிங்களா? இப்ப இந்த ஒரு மின்சாவை உருவாக்குமா அப்படின்னு ஒரு செயல்பாடு கொடுத்திருக்காங்க. இது ஆக்சுவலா நீங்களே என்ன பண்ணிடலாம், செஞ்சிடலாம். அது ஒரு பெரிய விஷயம் இல்ல, நீங்களே என்ன பண்ணிடலாம், செஞ்சிடலாம். அந்த பக்கத்து பாத்தீங்கன்னா ஒரு இது கொடுத்திருக்காங்க, குறியீடு. இந்த குறியீடுனா உங்களுக்கு தெரியுமில்ல, மின்கலம். இது பிளஸ், இது மைனஸ். இந்த மாதிரி ஒரு கோடு போட்டா ஏற்கனவே நடத்திருக்கேன் உங்களுக்கு. இந்த மாதிரி கோடு போட்டா இது வயர், மின்கடத்து சாவி, மின்சாரம் இணைக்கும் வயர். இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இது புதுசா ஒரு குறியீடு இந்த வருஷம் அறிமுகப்படுத்துறாங்க. முதல்ல பல்ப் மாதிரி போடுவாங்க. இந்த மாதிரி கோடு போட்டு ரவுண்டு போட்டு பெருக்கல் குறி போட்டு இருந்துச்சுன்னா மின் பல்ப் ஆகுது. இதுக்கு பேர் என்னது, பல்பு. இந்த சாவி, திறந்த நிலை, சுவிட்ச் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஆஃப்ல இருக்கு. இது இப்படி ரெண்டு சேர்ந்து இருந்துச்சுன்னா அது மூடிய நிலை, ஆன்ல இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஏற்கனவே நம்ம 6ஆம் வகுப்புல படிச்சிருக்கோம். மின்சுற்றுல 2 வகையான மின்சுற்றுக்கு மூடியது திறந்தது, மூடியது திறந்தது. இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். மின் கடத்தல், மின் அறுதிரி கடத்தல் அதில் படிச்சிருக்கோம். அதை நடத்துறத சும்மா ஒரு படம் மாதிரி போட்டிருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. நம்ம இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மின் சுற்று, எலக்ட்ரிக் சர்க்கியூட், இதோட வகைகள் பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வழக்கம் போல நம்ம குரூப்ல போடுங்க, நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன்.